ஜிவாவோட ஜாலியாக இருந்த ஒருத்தன் மூவிலிருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. டெக்சாஸ் டைகர்ங்கிற ஒரு மூவில இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஹிருதிக் அருண், சம்யுக்தா, ரோகிணி, ரமேஷ் திலக் நடிக்கிறாங்க. படம் சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது. அருள்நிதியோட அடுத்த படம் டைட்டில் வேட்டசாமி. இந்த மூவிக்கான கிளிம்ஸும் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. எம் செல்வகுமார் டைரக்ஷன்ல அருள்நிதி, அமீர் நடிக்கிறாங்க. ஜிப்ரான் மியூசிக் பண்றாரு. படத்துக்கான ஷூட்டிங் எல்லாம் ஆல்ரெடி அவங்க முடிச்சிட்டாங்க. படம் சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ரிலீஸ் டேட்டை சீக்கிரமே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. கீர்த்தி சுரேஷோட டோரத்தி மூவிக்கான அடுத்த சிங்கிள் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஆல்ரெடி ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. செப்டம்பர் 25 மூவி ரிலீஸ் ஆகும். சூரியோட மண்டாடி மூவிக்கான ஆடியோ இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படம் ஐமேக்ஸ் அண்ட் எபிக் வெர்ஷன்ல ரிலீஸ் ஆக போகுது. இதுக்கான போஸ்டர்ஸ் எல்லாம் தனியாக அவங்க ரிலீஸ் பண்ணி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட கதைக்களம் கடல் சார்ந்து இருக்கிறதுனால அது விஷுவலா நல்ல ஆடியன்ஸ்க்கு காமிக்கிறதுக்காக இந்த ஃபார்மேட்ல எல்லாம் அவங்க ரிலீஸ் பண்றாங்க. செப்டம்பர் 10 மூவி ரிலீஸ் ஆகும். மீசை முறுக்கு 2ஓட அடுத்த சிங்கிளும் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இது மீசை முறுக்கு 2ல இருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய 5வது சிங்கிள். சோஷியல் மீடியால ஒரு நியூஸ் ஒன்று இப்போ பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, டைரக்டர் ஏஆர் முருகதாஸும் டைரக்டர் சங்கரும் ஒன்னா சேர்ந்து ஒரு மூவில ஒர்க் பண்ண போறதா நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஸ்டோரி இந்த மூவிக்கு ஏஆர் முருகதாஸ் கொடுக்க போறதாவும் டைரக்ஷன் பண்ண போறது சங்கருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது கன்ஃபார்ம் கிடையாது, இப்போதைக்கு ஒரு நியூஸா தான் போய்கிட்டு இருக்கு. ஆனா கன்ஃபார்ம் ஆச்சுன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். ஆனா இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா சங்கர் அடுத்து வெல்பாரி படம் எடுக்க போறதா தான் நியூஸ் போச்சு. இன்னொரு பக்கம் இந்தியன் 3 படமும் பெண்டிங்ல கிடக்கு. சோ அதனால எந்த அளவுக்கு இந்த காம்போ சாத்தியங்கிறது தெரியல. ஆனா இந்த காம்போ வந்தா நல்லாவே இருக்கும். வருதாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். யாஷோட டாக்ஸிக் படம் ரிலீஸ் ஆன 2 டேஸ்ல வேர்ல்டு வைடா ட்ராக் ரிப்போர்ட் படி 190 கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்கு. அபிஷியல் ரிப்போர்ட்டே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 150 கோடி கிட்ட சொல்லிருப்பாங்க. செகண்ட் டேக்குன்னு அபிஷியல் ரிப்போர்ட் விடல. சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டேல இருந்து செகண்ட் டேக்கான வசூல் பெரிய அளவுல டிராப் ஆயிருக்கு. ஏன்னா படத்துக்கு வந்த ரிவ்யூஸ்னால அடுத்தடுத்த டேஸ்ல படத்துக்கான வசூல் இன்னும் பெரிய அளவுல குறையும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சூப்பர் ஸ்டாரோட தர்மன் படத்துக்கான ஷூட்டிங் இப்ப போய்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி அக்டோபர்ல படத்துக்கான ஷூட்டிங் ஃபுல்லா முடிச்சிருவாங்க. அந்த படம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக தான் வாய்ப்பு அதிகம். இன்னொரு பக்கம் RKFA ப்ரொடியூஸ் பண்ற செய்யன் படமும் சீக்கிரமே படத்துக்கான ஷூட்டிங் முடிக்க போறாங்க. இந்த படம் அக்டோபர்ல ரிலீஸ் ஆயிருக்கணும். ஆனா அக்டோபர்ல ரிலீஸ் ஆகல. இப்ப கரண்டா ஒரு நியூஸ் படி பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷம் எண்ட்ல ரிலீஸ் ஆகும். அப்படி மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த வருஷம் சம்மருக்கு தான் இந்த படம் தள்ளி போகும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பொங்கலுக்கு RKFA ப்ரொடியூஸ் பண்ற இன்னொரு படமான தர்மன் படம் ரிலீஸ் ஆக போகுது. சோ அப்ப RKFA ப்ரொடியூஸ் பண்ற 2 படம் ஒரே டேட்ல ரிலீஸ் ஆக முடியாது. இதனால செய்யன் படம் இந்த வருஷம் எண்ட்ல ரிலீஸ் ஆகல அப்படின்னா மோஸ்ட்லி சம்மருக்கு தான் போகும் அப்படின்னு சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த டேட்ல இந்த படம் வரப்போகுது அப்படின்னு. ஜெயிலர் 2க்கான ட்ரெய்லர் அப்டேட்டை ஒருத்தர் கேட்டிருக்காரு. படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறமா தான் இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும். ஆடியோ லான்ச் எப்ப நடக்க வாய்ப்பு இருக்குன்னு இன்னைக்கு ஈவினிங் கூட ஒரு ஷார்ட் வீடியோ நான் போட்டேன். சோ அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. டாக்ஸிக் படம் நார்த் இந்தியால எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, அங்கேயும் நெகட்டிவா தான் ரிவ்யூ வந்திருக்கா, அண்ட் வேர்ல்டு வைடா எப்படி ரிவ்யூ வந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு. வேர்ல்டு வைடாவே படத்துக்கான ரிவ்யூ நெகட்டிவா தான் வந்திருக்கு. சோ ஃபர்ஸ்ட் டே எல்லா இடத்துலயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஆனா செகண்ட் டேல எல்லா இடத்துலயுமே வசூல் டிராப் ஆயிருக்கு. விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படம் 300 கோடி வசூல் வருமா? அண்ட் டாக்ஸிக் படம் தியேட்டருக்கெல்லாம் ஃபிளாப் ஆனாலும் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 700 கோடி கிட்ட லாபம் வந்துச்சுன்னு சொல்றாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அது ப்ரொடியூசருக்கு ப்ரீ பிசினஸ் மூலமா கிடைச்ச லாபமா இருக்கலாம். ஆனா அந்த படத்தை வாங்கினவங்களுக்கு அந்த படம் லாபத்தை கொடுக்குமாங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படம் 300 கோடி அடிக்குமாங்கிறது தெரியல. 300 கோடி வந்துச்சு அப்படின்னா நான் சொல்றேன். படம் இன்னும் நல்லா தான் தியேட்டர்ல ஓடிக்கிட்டு இருக்கு. செப்டம்பர்ல இருந்து மூவிஸ் ரிலீஸ் ஆகாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் அதை பத்தி வந்து ஒரு அப்டேட்டும் இல்ல. அதை பத்தி சொல்லுங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்னைக்கு லேட்டஸ்டா அந்த நியூஸ் என்ன அப்படின்னா, நான் ஏன் செப்டம்பர் 1ல இருந்து மூவி ரிலீஸ் ஆகாது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிருப்பேன். அதை போஸ்ட்பான் பண்ணி வைக்க போறதா இப்ப நியூஸ் வந்துட்டு இருக்கு. சோ அது என்னங்கிறது எனக்குமே தெரியல, ஒரு கன்ஃபியூஸா தான் போய்கிட்டு இருக்கு. சோ திரும்ப மூவிஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டினுக்கான பதில நான் அங்க சொல்ல முடியாது. ஏன்னா படத்தோட கதைக்குள்ள வர விஷயத்தெல்லாம் நாங்க ரிவீல் பண்ண முடியாது. ஆல்ரெடி படத்துக்கான வசூல் பெரிய அளவுல டிராப் ஆயிருக்கு. சோ நீங்க படம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஹாய் ஒன்ஸ் மார் மூவிக்கான ரிவ்யூலாம் கேட்குறீங்க. இதுக்கான ரிவ்யூ நாளைக்கு நான் போட ட்ரை பண்ணுறேன். இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்லை. நான் அப்டேட் வரும்போது சொல்கிறேன். வேற கொஸ்டின் இருந்தால் கேளுங்க.